ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோறு வடித்த கஞ்சியை வச்சு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு மேலே சோறு வடித்த கஞ்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொட்டவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சோறு வடித்த கஞ்சியை வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கஞ்சி வந்து ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆடை மாதிரி படர்ந்து வரும். ஸோ அந்த ஆடை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கை கால் வலி, முட்டி வலி, கால் வலி, பாத வலி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி 10 மாதிரி போட்டு விட்டுருங்க மேலே. இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாடிட்டு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி அந்த 10 நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று நம்ம வந்து சமைப்போம் இல்லையா, அந்த டைமில் நமக்கு முட்டிக்கால் வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இந்த மாதிரி இந்த 10 வந்து நீங்கள் முட்டிக்காலில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டிக்கால் வலி நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். வலி வந்து நல்லா குறையிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பசங்க வந்து விளையாடிட்டு வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்காலில் ஒரு 10 மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அது வந்து காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து கை பொறுக்கிற சூடில் தண்ணி வச்சு அந்த இடத்துல வலி இருக்கிற இடத்துல லைட்டாக வந்து ஒத்தடம் கூட கொடுக்கலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து வலிக்கு இது சூப்பராக கேட்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி தலை குளிப்போம். அந்த மாதிரி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி தலை குளிக்கும் போது டைரெக்டாக நம்ம வந்து ஷாம்பை தலையில் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஷாம்பில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால நம்மளோட முடி வந்து சீக்கிரம் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். முடி வந்து நமக்கு ஹெல்த்தியாக இல்லாமல் ரொம்ப வீக் ஆகிடும். ஒரு முடிக்கும் வந்து நிறைய கேப் இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய முடிகள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேச்சஸ் மாதிரி நமக்கு நிறைய வந்து பொடுகும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஷாம்பு டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சோறு வடித்த கஞ்சியில் வந்து நீங்கள் கலந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ குளித்தோடனே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஷாம்பு கலந்த தண்ணி, அதாவது அந்த கஞ்சி தண்ணியில் ஷாம்பு வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். உங்களுக்கு முடியும் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். இதுவே நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணல, சீயக்கா தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சீயக்காவில் வந்து இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் வந்து அப்படின்னா நிறைய இந்த மாதிரி தான் ஷாம்பு தான் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த ஷாம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் எப்போவுமே இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், முடி வந்து நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். உங்களுக்கு முடி வந்து எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீக்காக இருக்கிற தலைமுடி கூட இந்த மாதிரி கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கஞ்சி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கஞ்சி தண்ணியை வந்து தூக்கி கொட்டிடாதீங்க. நம்ம வீட்லேயே வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய வந்து யூசஸ் இருக்குது கஞ்சி தண்ணியில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து வெயில் அதிகமாகிடுச்சு. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா யூரின் போகும்போது ஒரு மாதிரியான எரிச்சல் இருக்கும். அதாவது நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீர்க்கடுப்பு இல்லாமையே போயிடும். சோறு வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள், நம்ம கஞ்சி வடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த சோறு கொதிக்கும் போது அந்த கஞ்சியை வந்து உலையில் இருக்கும்போதே நீங்கள் வந்து டம்ளரில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சோறு கலந்துருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நீர்க்கடுப்பு பிரச்சனையும் சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சி வந்து குளிப்பாங்க. அந்த மாதிரி மஞ்சள் வந்து தேய்ச்சி குளிக்கிறவங்களும் இருக்காங்க. முகத்துக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க. இப்போ முகத்தில் குட்டி குட்டியாக அந்த பூனை முடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடி இருக்கும்போது பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். இப்போ லிப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிப்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியான பூனை முடிகள் வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மஞ்சளில் வந்து பேக் மாதிரி போடுவாங்க. அது முடி கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து இதை நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து போடும்போது ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரியான எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் எதுனா
பியூர் மஞ்சள் இது அப்படின்னு சொல்ல முடியாது. கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு போடும்போது ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும். அந்த மாதிரி எரிச்சல் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எரிச்சல் வந்து வரவே வராது. புதுசாக யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு அந்த எரிச்சல் இருக்காது. இதை வந்து நீங்கள் முகத்தில் பேக் மாதிரி போடும்போது முகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பூனை முடிகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடும்போது லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நீங்கள் உடம்புக்கு தேய்ச்சி வந்து குளிக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. கஞ்சி தண்ணியிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு லுக் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் கொஞ்சமாக வந்து கஞ்சி தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னில் எதுனா ப்ராப்ளம் இருக்குது, இந்த தேமல் மாதிரி வருது, ஏதாவது அலர்ஜி மாதிரி வருது, இந்த சின்ன சின்ன கொப்பளம் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடும். இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு வலி அதிகமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கஞ்சி தண்ணி கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கஞ்சி தண்ணியில் உப்பு நம்ம சேர்த்து போட்டிருப்போம் இல்லையா, அதாவது சாதம் வடிக்கும் போது நம்ம உப்பு போடுவோம், அது மாதிரி நமக்கு அந்த கஞ்சிலையும் உப்பு நல்லாவே இருக்கும். அந்த தண்ணியை நம்ம வந்து குளிக்கும் போது நமக்கு உடம்பு வலி ஏதாவது இருந்தது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.